உங்கள் லைஃப்பை வந்து 3 விதமாக நீங்கள் பிரித்து உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலை வந்து நீங்கள் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படிங்கிறது நீங்கள் காலேஜ் முடித்து இன்கம் ஏர்ன் பண்ண ஆரம்பித்த மாதத்துலேருந்து டில் உங்கள் மேரேஜ் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா 50% வந்து உங்கள் வேல்யூவை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 30% வந்து உங்கள் ஃபேமிலி நீட்ஸ், உங்கள் பேரண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஃபேமிலி நீட்ஸ், பேக்கப் சப்போர்ட் இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணலாம். அண்ட் 20% வந்து உங்களுடைய சந்தோஷத்துக்காக, உங்கள் என்டர்டைன்மெண்ட்டுக்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேரேஜ் ஆகி குழந்தை பிறந்து அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு 4-5 இயர்ஸ். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா 40% வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 40% வந்து உங்கள் நீட்ஸ், ஏன்னா நீங்கள் புதுசாக கல்யாணம் ஆகி குழந்தைங்கள்லாம் வரும்போது வீட்டுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் வாங்க வேண்டியது இருக்கும். அதுக்காக வந்து 40% வந்து நீங்கள் ஒதுக்கிக்கோங்க. 20% வந்து உங்கள் என்டர்டைன்மெண்ட்டுக்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம். மூணாவது ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற டைம். இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 30% நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 50% வந்து உங்கள் ஃபேமிலியோட நீட்ஸ்க்கு வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு 20% வந்து நீங்கள் என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு 40லேருந்து 45 வயசு வரைக்கும் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிக்கலாம். அதுக்கப்புறம் ரெகுலர் பென்ஷனாக வந்து SWP முறையில் உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும்.